ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம மிளகாப்பொடி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம். நார்மலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது வந்து நம்ம புதுசாக ஒன்றும் ட்ரை பண்ண போகிறதில்ல. ஆனாலும் நம்ம மிளகாப்பொடி அரைச்சாலும் நீண்ட நாளைக்கு வந்து இது கலர் மாறாமல் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் ஆந்திரா மிளகான்னு கேட்டு வாங்கியிருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். இதை 3 நாளாக நல்லா காய வச்சு 4வது நாள் இப்போ இதை வந்து நான் மில்லுக்கு அரைக்க கொடுக்க போகிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மில்லு வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி கிச்சனில் வந்து காய வைங்க. கவனம், ஃபேன் எதுவும் போட்டுறாதீங்க. காற்று வராத அளவு இருக்கணும். ஏன்னா பறந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும். நல்லா 2 மணி நேரம் காய வச்சு தேவையானதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு தேவையானதை. மிச்சத்தை வந்து நல்லா ஒரு கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் வரைக்கும் இந்த ரெட் கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கலர் மாறாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவோட சீக்கிரமாக அவங்க எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.